அங்கே விடுதலை உண்டு. நம் நடுவிலே ஆவியானவர் இருந்தால் நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலயத்தை விட்டு நம்ம போகிற வேளையில விடுதலை கிடைக்க வேண்டும். ஆமென். எல்லா விதத்திலும் எங்களுக்கு சத்துரு கட்டி வைத்திருப்பான். சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல், ஏதோ ஒரு கவலை, நம்முடைய தனிமை, வாழ்க்கை, எதிர்காலம், குடும்பம், என்ன செய்வேன் நாளைக்கு என்று சொல்லி பலவிதமான குழப்பங்கள். ஹல்லேலூயா. இவைகள் மத்தியிலும் ஆவியானவர் வந்தால் அங்கே விடுதலை உண்டு. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு உண்டு, விடுதலை உண்டு. ஆகினால கண்களை மூடி ஆவியோடு உண்மையோடு கருத்தோடு நாங்கள் அவரை தொழுது கொள்ள போகிறோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்க போகிறோம். ஹல்லேலூயா. பலவையை பாடுவோம். நாங்கள் சேர்ந்து கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் பாடுவோம். பலவையை அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரை நீ பரிசுத்தராய் இருக்கிறீர்களே. நாங்கள் பரிசுத்தப்படுவதாக வேண்டும் என்று உள்ள தேவ சத்தம். ஆகினால எங்கள் பாவங்கள் அநியாயங்களை பண்ணி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் உச்ச கரந்து உள்ள காரணங்களை கட்டுவோம்.
நன்றி சொல்ல போகிறோம், அவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. ஊழியக்கார வசனத்தை படிக்கிற வேளையில சங்கீதம் 150 படிக்கும்போது 148 150 பார்க்கும்போது அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே அவரை துதிங்கள். வானத்துல என்ன இருக்கிறது? நட்சத்திரங்கள் இருக்கிறது, அல்லேலூயா, மேகங்கள் இருக்கிறது, அப்படி நிறைய காரியங்கள். இப்ப எல்லாரும் கர்த்தரை துதிங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவருடைய தூதர்கள் துதிக்கட்டும், சூரிய சந்திரனை அவரை துதிங்கள், வானாதி வானங்கள். அப்ப இவர்கள் எல்லாம் கடவுள் படைத்த படைப்புகள் எல்லாவற்றையும் அப்ப இவங்களும் கர்த்தரை என்ன செய்யறாங்க? துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு விசேஷமான ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதிங்கள், மகா மச்சங்களே, மகா ஆழங்களே, கல்மலையே, எல்லாரும் கர்த்தரை துதிங்கள்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. துதிக்க வேண்டும். ஆமென். எல்லாவற்றையும் படைத்தது ஆண்டவர். இந்த கல்மலையே, அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்று, இந்த காற்று கூட கர்த்தரை துதிக்கிறார். ஆனால் ஆராய்வுள்ள மனுஷனாகிய நாம் வந்து கையை கட்டிக்கொண்டு நிற்க கூடாது. இதுல நான் மட்டும் கதைப்பதும் நான் மட்டும் துதிப்பதும் இல்லை, நானும் நீங்களும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரு பிராணிகளே, பூமி ராஜாக்களே, எல்லாரும் கர்த்தரை துதிங்க. வசனம் சொல்லுகிறது, பாருங்க, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். சுவாசம் உள்ள ஜாவும் கர்த்தரை துதிப்பதாக. யாருக்கெல்லாம் சுவாசம் இருக்கிறது? யாருக்கு சுவாசம் இருக்கிறது? யாருக்கு உயிர் இருக்கிறது? இவைகள் எல்லாரும் துதித்தாலும் பாருங்க, வானங்களில் உள்ளவைகளே துதிங்க, தூதர்களே துதிங்க, சூரிய சந்திரனை துதிங்கள். இவங்க எல்லாரும் துதித்தாலும் ஆண்டவருக்கு திருப்தி இல்லையா? என்னதுல திருப்தி? சுவாசம் உள்ள ஜாவும் நம்மளை துதித்தால், நம்மளை படைத்தது நோக்கமே அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவரை கனப்படுத்த. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவாசம் உள்ள ஜாவும் கர்த்தரை துதிப்பதாக. வாலிபரே, கன்னிகைகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதிங்கள். அவர்கள் கர்த்தர் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய மகிமை பூமி அனைத்திற்கும் வானத்திற்கும் மேலான. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்ப்பது அவரை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த. நம்மளுக்கு எப்படி துதிப்பது, எப்படி ஆராதிப்பது என்று தெரியாட்டா, உதாரணத்துக்கு நான் கூட வீட்டுக்கு வரும் பொழுது எல்லாரும் சில பேர் புதுசா வந்தீங்க, ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க, கர்த்தரை அறிகிற அறிவில வளர்ந்து கொண்டிருக்கீங்க. அதனால சில பேருக்கு துதிக்கிற இடம் எனக்கு தெரியாது, வெறும் பாட்டை மட்டும் பாடிப்பட்டு போவதில்லை. நான் உங்களோட வீட்டுக்கு வரேன், லவன் வாங்க 2 நிமிஷம் நம்மளுக்கு விளங்கப்படுத்தினா ஆராதனை கூட போவோம். இப்ப நான் கூட வீட்டுக்கு வரேன், நீங்க என்ன சொல்லுங்க? வாங்க சொல்லுங்க, வந்து உட்காந்து என்ன சொல்ல போறீங்க? என்ன செய்ய போறீங்க? பார்க்க விசாரிக்க, உங்களோட நிலைமையை பார்க்க நான் வந்து நிற்கிறேன். என்ன சொல்ல போறீங்க? சுகமா இருக்கிறீங்களா? எப்படி இருக்கீங்க? என்ன சொல்ல போறீங்க? நானும் உங்களிடத்துல என்ன செய்ய போறேன்? எப்படி லெவல் இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? விசா காரியங்கள், உடம்புற நிறைய கேட்டு என்ன செய்ய போறேன்? நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போறேன். இப்போ 2 பேரும் நம்ம மனதாவது பேசுவோம். அப்போ நான் உங்களோட வரும் பொழுது நீங்க என்ன செய்றீங்க? ஏண்டா வந்தாங்க, என்னதுக்கு இவங்கட கதைக்கிறாங்க, இவங்ககிட்ட என்னதுக்கு நான் சுகம் விசாரிக்கணும், இவங்களை பத்தி ஏன் நான் விசாரிக்கணும்ன்றது நான் என்ன செய்வேன்? என்ற வீட்டுக்கு ஏந்தா வந்தனும் தெரியல, ஒரு டீ தெரியல, விசாரிக்கவும் இல்லைன்னு போயிடுவேன். அப்ப நான் வந்தது என்ன செய்யறதுக்கு? உரையாடுவதற்கு. நான் உங்களுக்காக ஜெபிக்க, நீங்க எனக்காக ஜெபிக்க. இதுதான் தேவனோடு உள்ள ஐக்கியம். விளங்கிக்குதா? இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடுவில் வந்திருக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஆண்டவர் நம்மிடத்துல நம்மளை தேடி வந்திருக்கிறார். நாம தேடி வரல, அவர் நம்மளை தேடி வந்திருக்கிறார். அல்லது நம்ம நடுவில் வந்திருக்கிறார். அப்ப நாம என்ன செய்ய போறோம்? இப்ப ஏசப்பாவை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஏசப்பா வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய துதிகளை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறார். நம்மளை விசாரிக்க வந்திருக்கிறார். ஆமென். நம்மளை அறிய வந்திருக்கிறார். நீ எப்படியப்பா இருக்கிற? இந்த தேசத்துல உன்னுடைய அம்மா அப்பா சகோதரர்கள் பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு தனியா வந்திருக்கிற. உன்னை கரம் பிடித்து நடத்த போறேன், உனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்த போறேன். நீ வாலிபனா இருக்கிற, நீ முதிர்வயதா இருக்கிற, எல்லாவற்றிலும் தனிமையா இருக்கிற. ஒவ்வொருத்த கட்டங்களும் ஆண்டவருக்கு தெரியும். முதியவர்களுக்கு ஒரு விசாரணை, வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு விசாரணை, ஒரு படிக்கிற பிள்ளை, சின்ன பிள்ளைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டங்கள் இருக்கிறது. நான் சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா ஏசப்பா கிட்ட என்ன சொல்லுவாங்க? எனக்கு சாக்லேட் வேணும், போமோ வேணும்னு கேட்பாங்க. கொஞ்சம் வயதுக்குள்ள
வாலிப பிள்ளைகளுடைய ஏசப்பா வந்து கேட்டா என்ன சொல்லுவாங்க? முதலாவது அந்த படிக்கிற வாலிப வயசை சொல்றேன். நான் நல்லா படிச்சு அவன் ஒவ்வொரு லட்சியம் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஒரு லட்சியம் வச்சிருப்பாங்க. நான் இது படிக்கணும், இந்த வேலை செய்யணும், ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க. அடுத்த கட்டம் என்னுடைய எதிர்கால வாழ்க்கை, எனக்கு வரப்போற நல்ல கணவன், நல்ல மனைவி வரணும். அப்படி இன்னும் கொஞ்சம் எனக்கு குழந்தை கிடைக்கணும், வீடு கிடைக்கணும், சில பேருக்கு விசா கிடைக்கணும். அது அப்ப ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் ஏசப்பா என்ன செய்ய போற விசாரிக்க போகிறார். அப்ப அதுக்கு முன்னாடி நாங்கள் தேவனை உயர்த்த போகிறோம், ஆராதிக்க போகிறோம். அப்படி அவர் நம்மளை உயர்த்தி ஆராதிக்கிற பொழுது ஏசப்பா அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கை செய்வார். நாங்கள் அவரோட நாங்கள் வாயத்துக்கு சொல்லுவோம், எங்களோட கஷ்டங்களை சொல்ல போகிறோம். ஏன்னா அவர் விசாரிக்கும் நாங்கள் சொல்ல போகிறோம் எல்லாவற்றையும். முதலாவது அதுக்கு முன்னாடி அவரை நாங்கள் என்ன செய்ய போறோம்? கூப்பிட்டு வந்திருக்கிறேன், ஏசப்பா வந்திருக்கிறேன். அப்ப அவர் நாங்கள் என்ன செய்ய போறோம்? மகிமைப்படுத்த போறோம், கனப்படுத்த போறோம். ஆராதனை வேளையில நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் மட்டும் ஏசப்பா துதிச்சிட்டு போக வரேன். ஆராதிக்க போறோம். ஆராதிக்க போறீங்க. சுதாக்கா மட்டும் ஆராதிக்க வந்திருக்கிறேன். யார? எல்லாரும் சபையார் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கரங்களை தட்டி ஆராதிக்க போகிறோம், துதிக்க போகிறோம், நன்றி சொல்ல போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு என்னுடைய கவலைகள், குற்றங்கள், தேவைகள், காரணம் எல்லாரும் ஏசப்பாட சொல்லணும். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, நாசில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கான மாத்திரம் சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய காரியங்களை நம்ம சொல்லுகிற பொழுது கர்த்தரை விடுதலையா. அல்லேலூயா. ஆகையால எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, நன்றி சொல்ல. ஆமென். போலாம். ஆராதனை கூட இந்த விதமாக மேம்படுத்த. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கண்களை மூடுவோம். ஹalleluya, ஹalleluya. ஓ பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியோடு, உண்மையோடு, கருத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலே நாங்கள் இங்கு பார்க்காதவர்கள். ஆவியானவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நாங்கள் வரவேற்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஓ
நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே
என்